ஒரு பத்திரிகையில தொடரா வந்தது. அது ஒரு 100 வருடத்துக்கு மேலேயே கடந்து போயிடுச்சு இந்த நாவல் வெளிவந்து. எதற்காக அண்ணா கரீனாவை நாம இன்னைக்கு பேசணும்? அதுதான் என்னை இந்த புத்தகத்தை நோக்கி இப்போது உந்து செலுத்தக்கூடிய விஷயம். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சமகால முக்கியத்துவம், சமகாலத்தில் அண்ணா கரீனாவுக்கு இருக்கக்கூடிய இடம் தான். அண்ணா கரீனா எதை பற்றி பேசுகிறது? அந்த நாவலை வாசித்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நாவல் ஒரு குடும்பத்தினுடைய வீழ்ச்சியை பேசுகிறது. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இன்னொருவரை காதலிப்பதை பற்றி பேசுகிறது. திருமணத்திற்கு அப்புறம் ஒரு பெண்ணிற்கு வரக்கூடிய காதல் அந்த பெண்ணை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி பேசுது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ரஷ்யாவில் என்றோ நடந்த ஒரு விஷயம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இன்னைக்கு நாம ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு பன்னாட்டு வணிக கலாச்சாரம் நம்மளுடைய அன்றாட நிகழ்வுகளை எல்லாம் பாதித்து கொண்டு இருக்கிறது. சொல்லப்போனா நம்ம ஒரு ஃபேஸ்புக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபேஸ்புக்கினுடைய உறுப்பினர்களான ஒரு கலாச்சார பரிவர்த்தனை தளத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கோம். இது போன்ற ஒரு கூட்டு வெளிகள் உருவாகும் போதெல்லாம் நமக்கு புதிய நட்பு உருவாகிறது. இன்னும் சொல்லப்போனா அந்த நட்புங்கிற வார்த்தை இதுவரைக்கும் பயன்படுத்தப்படாத ஒரு மலினமான தளத்துல கூட பயன்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு எவ்வளவு நண்பர்கள் இருக்காங்கன்னு என்னுடைய நண்பர்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்னார், ஃபேஸ்புக்ல இது வரைக்கும் 1800 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. வேடிக்கையாக இருக்கிறது, ஒருவர் இருவர் நண்பராக இருப்பதே அரிது இல்லையா? இன்னொருவர் சொன்னார், எனக்கு 30,000 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பரிச்சயமானவர்கள் தவிர நண்பர்கள் அல்ல. ஆனால் இந்த பொது வெளி நமக்கு என்ன உருவாக்கியதுன்னா, ஆண்களுக்கு அவர்களுடைய பொழுதுபோக்கிற்காக கேளிக்கைகளுக்காக ஒரு தளமாக இருக்கிறது. ஆனால் பெண்களுக்கு முதன்முறையாக இது போன்ற ஒரு பொது வெளி, அதுவும் ஒரு மின் வெளி தன்னை யார் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளாமலே தான் விரும்பியவற்றை பகிர்ந்து கொள்ள முடியக்கூடிய ஒரு சுதந்திரத்தை, ஒரு அந்தரங்கமான வெளியை உருவாக்கி தந்திருக்கிறது. அதுல என்னெல்லாம் சாதகங்கள் நடந்தது அப்படிங்கிறத விட அதுல என்னென்னலாம் பாதகங்கள் நடந்திருக்குங்கிற பட்டியல் மிகப்பெரியது. அதுலேயும் குறிப்பாக சமீப காலகட்டத்தில் வரக்கூடிய பெரும்பாதியான குற்றங்களை வாசிக்கும் போது அந்த குற்றங்களுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக இது போல கூட்டு தளங்கள் ஒரு காரணமாக இருக்கு. நிறைய முறை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. என்ன நடக்கிறது என்றால், ஒரு திருமணமான பெண் இது போன்ற ஒரு பொது இணையதளத்தில் தன்னுடைய பெயரை பதிவு செய்து கொண்டு வேறொரு அடையாளத்தில் வேறொரு ஆணோடு பழக தொடங்கி அது காதலாகி திருமண உறவு முறிந்து வெளியே சென்று வாழ முடியாமல், தன்னுடைய கடந்த காலத்திற்கும் திரும்ப முடியாமல், நிகழ்காலத்தில் முன்பின் அறிமுகமில்லாத ஒரு நண்பரோடு வாழத் தொடங்கி வாழ முடியாமல் ஒரு தடுமாற்றத்தில் அது குற்றமாகவோ தற்கொலையாகவோ கொலையாகவோ மாறிவிடக்கூடியதான் நம்ம காலத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும். கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக நான் அதை பற்றி நிறைய ஆங்கில செய்திகளில் வந்தது, தமிழ் செய்திகளில் வந்ததெல்லாம் படிச்சுட்டே இருக்கிறேன். இந்த குற்றங்கள் எல்லாமும் சரி தவறா அந்த கேள்வியை கேட்க வேண்டாம் என்று சொல்கிறார். கேட்க வேண்டாம் என்று சொல்பவர் யாருன்னா அவர்தான் டால்ஸ்டாய். டால்ஸ்டாய் சொல்கிறார், இதில் ஒரு பெண் செய்வது சரியா தவறா என்ற கேள்வியை அவளிடவே விட்டுவிடுங்கள், நீங்கள் முடிவு செய்யாதீர்கள். அவள் செய்வது சரி தவறு என்று நீங்கள் எந்த முடிவும் வேண்டாம். இன்னும் கூடுதலாக டால்ஸ்டாயினுடைய இந்த நாவலில் முதல் வரி, இந்த நாவலுடைய மேற்கோள் போல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வரி என்றால் அது கடவுளுடைய வேலை, அவரிடமே விட்டுவிடுங்கள், சரி தவறுகளுக்கான தண்டனையை அவரே கொடுக்கட்டும் என்று ஒரு மேற்கோளை, விவிலியத்தில் இருந்த ஒரு மேற்கோளைத்தான் அண்ணா கரீனாவுடைய நாவல் முதல்ல சொல்லுது. ஆனால் இந்த பிரச்சனை அன்றாட பிரச்சனை இல்லையா? ஒருவருடைய மனைவி இன்னொருவரை காதலிப்பதும், காதலித்து குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டு வெளியே சென்று தனித்து வாழ முடியாமல் அல்லது தனித்து வாழ்ந்து அதில் கசப்புணர்வுகளால் தற்கொலை செய்து கொள்வது என்பது சமகால பிரச்சனை இல்லையா? இதை கடவுளின் கையில் விட்டுவிட்டு மனிதர்கள் ஒதுங்கிக் கொள்ளலாமா என்றால் டால்ஸ்டாய் அப்போதுதான் தன்னுடைய நாவலை தொடக்குகிறார். அது கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று நாம் விட்டுவிட்டாலும் என்ன நடந்தது என்று விசாரிப்பதும் ஆராய்ச்சி செய்வதும், ஏன் அப்படியான உறவு ஒரு பெண்ணுக்கு தேவைப்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்பதும் ஒரு எழுத்தாளனுடைய வேலை இல்லையா? அதைத்தான் அண்ணா கரீனா என்ற ஒரு நாவல் பேசுகிறது. ஏன் அண்ணா கரீனா நம் காலத்திற்கு தேவை என்று நான் கருதுகிறேன் என்றால், அது நம் காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான அந்தரங்கமான பாலியல் உறவை பற்றி, ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பு திருமணத்திற்கு பின்பு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கலாச்சார தடைகளை பற்றி பேசத் தொடங்குகிறது. இதுவரை நாம் பெண்கள் குறித்து நமக்கு இருந்த எல்லா எண்ணங்களையும் தவிடுபொடியாக்கி கொண்டு டால்ஸ்டாய் எழுதிட்டே போறார். உலகத்தில் லட்சியவாதத்தை நோக்கி உருவாக்கப்பட்ட பெண் அல்ல, சராசரியான ரத்தமும் சதையுமான ஒரு பெண். ஆனால் அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் துயரத்தையும் அண்ணா கரீனா காலத்திலிருந்து இன்று வரை பெண்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த தொடர்ச்சி தான், அந்த சமகால தன்மைதான்
அண்ணா கரீனாவை நாம் வாசிப்பதற்கு இன்றைக்கு முக்கியமான தேவையா இருக்கு. இல்லாவிட்டால் அண்ணா கரீனா என்றைக்கோ நூற்றாண்டுகளுக்கு பழமையான ஒரு காலாவதியான போன கதையாகிவிடும். ஆனால் அதனுடைய சமகாலம் மிக முக்கியமா இருக்கு. யோசித்து பாருங்க, இந்த நாவல் பேசப்பட்டிருக்கூடிய அத்தனை சம்பவங்களையும் இன்னைக்கு சாதாரணமாக உங்கள் அலுவலகத்தில், உங்கள் அண்டை அயலாரிடம், உங்கள் வீட்டிலேயே நீங்க நடக்கிறத இதை பார்க்கலாம். எப்படி அது? அப்ப நூற்றாண்டுகளாக சமூகம் மாறலையா? ரஷ்ய சமூகத்தில் என்னைக்கோ நடந்ததுதான் தமிழ் சமூகத்திலே நடந்துட்டு இருக்கா? அல்லது இது போன்ற விஷயங்கள் இந்திய சமூகத்தை இவ்வளவு அதிர்ச்சி தருகிறதே, இந்த அதிர்ச்சி தேவைதானா? அப்படி பெண்கள் திருமணத்திற்கு அப்பால் ஒருவரோடு உறவு கொள்வது சரி தவறு என்பதை பற்றி யார் முடிவு செய்வது? மதமா, கலாச்சாரமா, சமூகமா, அரசாங்கமா, தனிநபர்களா? யார் முடிவு செய்வது? இந்த கேள்வி அத்தனைக்குமே டால்ஸ்டாய் விடை தருகிறார். அதனால்தான் அண்ணா கரீனாவை நாம திரும்பி படிக்க வேண்டியிருக்கு. அண்ணா கரீனாவை படிக்க விரும்பும் ஒருவர், அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அந்த நாவல் முதலில் காட்டக்கூடியது அந்த ஊர்கள், பெயர்கள், அதில் வரக்கூடிய சம்பவங்களை எல்லாம் தாண்டி அது மனிதனுடைய அந்தரங்கமான உணர்ச்சியை, இதுவரை நாம் பேச தயங்கிய விஷயத்தை, எல்லாவற்றையும் தாண்டி நாம் பேச விரும்பாத விஷயத்தை நேரடியாக போட்டு உடைக்கிறது. தயக்கமே இல்லை. அதுதான் டால்ஸ்டாய். ஏனென்றால் டால்ஸ்டாயினுடைய வாழ்க்கையிலும் சரி, எழுத்திலும் சரி, ஒளிவு மறைவுகள் குறைவு. எப்படிப்பட்டவர் டால்ஸ்டாய் என்றால், அவர் திருமணமாகிறது. திருமணமாகி அவருக்கு மனைவி வருகிறாள். திருமணமான மனைவியிடம் அவர் சொல்கிறார், ஒருவன் தன்னுடைய கடந்த காலத்தை மறைத்துக் கொள்வதுதான் எதிர்கால தவறுகளுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஆகவே என்னுடைய கடந்த காலத்தை நீ முதலில் தெரிந்து கொள் என்று. மனைவி சொல்கிறாள், உங்களைத்தான் எனக்கு தெரியுமே என்று. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டால்ஸ்டாய்க்கு ஒரு தெரிந்த குடும்பத்தில் தான் அவர் அந்த மனைவியை தேர்ந்தெடுத்தார்.